13வது பகுதி. லவணம் ஏதத் உதகே அவதாய அதமா ப்ராதஹ உபசீததாஹ இதி சஹ ததா சகார தம் ஹோவாச யத் தோஷா லவணம் உதகே அவாதாஹ அங்கததாஹர இதி தத்ஹ அவம்ருஷ்ய ந விவேத யதா விலீனமேவ அங்க அஸ்ய அந்தாத் ஆச்சமேதி கதம் இதி லவணம் இதி மத்யாத் ஆச்சமேதி கதமிதி லவணமிதி அந்தாத் ஆச்சமேதி கதமிதி லவணம் இதி அபிப்ராஸ்ய ஏதத் அத மா உபசீததாஹ இதி தத்ஹ ததா சகார தத் சஸ்வத் சம்வர்த்ததே தகும் ஹோவாச அத்ர வாவகில சத் சோம்யம் ந நிபாலயசே அத்ரைவ கில இதி சய ஏஷோணிமாம் ஐததாத்ம்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சோம்ய இதி ஹோவாச பன்னிரண்டாவது பகுதியின் இறுதியில் ஸ்ரத்தஸ்வ சோம்ய என்று ஸ்ரத்தா என்ற வேல்யூ பண்பு ஒன்றை குருவானவர் கூறினார். எந்த இடத்தில் இவர் ஸ்ரத்தையை கூறினார், எங்கு நாம் ஸ்ரத்தை வைக்க வேண்டும் என்றெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதில் ஞாபகம் வைக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், ஸ்ரத்தை என்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்பொழுதுமே பிரமாணத்தில்தான் இருக்க வேண்டும்.
அல்லது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அறிவில் நம்பிக்கை அவசியமில்லை. ஒன்று நமக்கு அறிவாக வந்துவிட்டால் அதை நாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை. பிறகு எந்த ஒன்று அறிவை கொடுக்கும் கருவியோ அது அறிவை கொடுத்த பின் அதில் நமக்கு நம்பிக்கை வேண்டியதில்லை. காரணம் என்ன? அது அறிவை கொடுத்து விட்டதனால் இது பிரமாணம் என்ற அறிவும் நமக்கு வந்துவிடும். ஆனால் எந்த ஒன்று அறிவை கொடுக்கும் கருவி அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், ஆனால் அறிவு வரவில்லை, அப்பொழுதுதான் நமக்கு ஸ்ரத்தை தேவை. இப்பொழுது வேதாந்தம் என்ற ஒரு பிரமாணத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வேதாந்தத்திலிருந்து நமக்கு ஞானம் வரவில்லை. அதே சமயத்தில் அது பிரமாணம் என்ற ஒரு உணர்வு இருந்தால்தான் அதை பயன்படுத்த முடியும். அப்பொழுது நமக்கு அந்த பிரமாணத்தில் இருக்க வேண்டிய பாவனை, நம்பிக்கை, ஸ்ரத்தை எதுவரை என்றால் ஞானம் வரை. அறிவில் நமக்கு என்றுமே ஸ்ரத்தை தேவையில்லை. அறிவே நமக்கு போதும். அந்த அறிவு வருவதற்கு முன் அந்த அறிவிலும் ஸ்ரத்தை தேவையில்லை. அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்க வேண்டும். அதை நாம் பார்த்து முடித்தோம். இனி 13வது பகுதிக்கு இப்பொழுது வருகின்றோம். இப்போ இதில் என்ன கருத்து கூறப்படுகிறது, என்ன உதாகரணம் என்று பார்க்க வேண்டும். 13, 14 இந்த 2 செக்ஷன், இந்த 2 பகுதிகளும் பிரமாண விஷயத்தை பற்றியது. பிரமாணம் என்ற சொல்லுக்கு நமக்கு பொருள் தெரியும், அறிவை கொடுக்கும் கருவி. அதை பற்றியதுதான் இந்த 2 செக்ஷன் 13, 14. அதில் 14வது செக்ஷன் மிக பிரசித்தமானது, முக்கியமானது. அந்த செக்ஷனுக்கு முன் இதுவும் பிரமாணத்தை குறித்ததாக அமைந்துள்ளது. இப்போ இங்கு என்ன சந்தேகம், அதை எப்படி இங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது, என்ன உதாகரணம், அதெல்லாம் பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் செல்லலாம். பரம்பிரம்ம அல்லது சத் என்ற தத்துவம் எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று நாம் கூறுகின்றோம். பிரம்ம அல்லது மெய்ப்பொருள் எல்லா இடத்திலும் இருக்கின்றது. பொதுவாக எது இருக்கின்றதோ அது நமக்கு தெரியும், எது இல்லையோ அது நமக்கு தெரியாது. இருக்கின்றது என்பதை நாம் அஸ்தி என்று சொல்கின்றோம். எது அஸ்தி தது பாதி. பாதி என்றால் விளங்குகின்றது. எது இருக்கின்றதோ அது விளங்கிக் கொண்டு இருக்கின்றது. எது நாஸ்தி தது ந பாதி. எது இல்லையோ அது விளங்குவதில்லை. இது நம்முடைய பொதுவான அனுபவம். எது அஸ்தி தது பாதி. எது இருக்கின்றதோ அது கண்டிப்பாக விளங்கி கொண்டு இருக்கும். எது இல்லையோ அது ந பாதி, அது விளங்காது, நமக்கு தெரியாது. இப்பொழுது பிரம்ம அஸ்தி என்று சொல்கின்றோம். பிரம்மன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆனால் பாதிவா, அது விளங்குகிறதா என்றால் என்ன சொல்கின்றோம்? எனக்கு பிரம்மத்தை தவிர எல்லாம் விளங்குது என்று சொல்வார்கள். பிரம்மத்தை தான் நான் பார்க்கவில்லை, பிரம்மம்தான் எனக்கு விளங்கவில்லை என்று சொல்கிறார்கள். அது நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. அப்பொழுது என்ன சந்தேகம் வருகிறது? எதெல்லாம் இருக்கின்றதோ அது விளங்குகிறது, எது விளங்கவில்லையோ அது இல்லை என்ற அனுபவத்தில் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? எனக்கு பிரம்மன் விளங்காத காரணத்தினால் என்ன முடிவுக்கு வர்றோம்? பிரம்மன்கிறது இல்லை. அப்படி ஒன்று இருக்கின்றதா என்றால் இல்லை என்ற சந்தேகம் நமக்கு வருகின்றது. அதை இங்கு உதாகரணத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது. இப்போ என்ன சந்தேகம்?
அஸ்தி சேத் பானம், அஸ்தி இருந்தால் அது விளங்க வேண்டும், அது விளங்கவில்லை என்றால் அதை நான் இல்லை என்று சொல்கின்றேன். கடவுள் இல்லை என்று சிலருக்கு கொள்கை இருக்கின்றது, நாஸ்திகர்கள்னு சொல்கிறோம். அவர்கள் ஏன், எந்த அடிப்படையில் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள்? இந்த அடிப்படையில் தான். இருந்தால் இப்பொழுது வரட்டுமே, மேடையில் பேசுவார்கள், கடவுள் இருந்தால் இப்பொழுது என் முன்னாடி காட்டட்டுமே அப்படின்னு. அதற்கு ஒருவர் பதில் சொன்னார், அப்படியே கடவுள் நின்னார்னு வச்சுக்குவோமே, இவனுக்கு தெரியுமா இது கடவுள் தானான்னு? முன்ன பின்ன பார்த்துருந்தா சரி வந்துட்டார்னு சொல்லலாம். அப்படி கடவுள் இருந்தால் வரட்டுமே, அவர் வரவில்லை, 5 நிமிஷம் டைம் வேறு கொடுப்பார், நான் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், அதற்குள்ளே அவரை காட்டிக்கொள்ளட்டுமேனா அவர் காட்டுவதில்லை. ஏன் காட்ட மாட்டேங்கிறார்? சொல்கிறவரே அவர் தான், அவர் எப்படி காட்டுவார்? உடனே என்ன சொல்கின்றான்? நாஸ்தி, இல்லை என்று சொல்கின்றார்கள். அந்த சந்தேகம் வருகின்றது. அல்லது ரொம்ப வருஷம் சில பேர் வேதாந்தம் படித்ததற்கு பிறகும் எத்தனையோ வருஷம் படிப்பார்கள், பிறகு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நாம் ஏதோ பிரம்மன்னு நினச்சிட்ருக்கோம், அது ஒரு பிரமையா, அது சும்மா ஏமாத்துகிறார்களா, பரம்பொருள் நிர்குண பிரம்ம, அதை தெரிஞ்சால் உனக்கு இவ்வளோ பிரயோஜனமெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம ஏமாற்றுவதற்காக செய்கின்ற வித்தையாங்கிறது திடீர்னு சந்தேகம் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு சில பேர் 10 வருஷம் அத்வைதத்தை கேட்டுட்டு என்ன சொல்வார்கள்? இந்த அத்வைதம்தான் எனக்கு பிடிக்காது என்று சொல்வார்கள். அப்படி காரணம் என்ன? எனக்கு விளங்காத காரணத்தினால் அதனுடைய அஸ்தித்துவம், அதனுடைய இருப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ நம்முடைய அனுபவத்தில் என்ன செய்கின்றோம்? எது எனக்கு விளங்கவில்லையோ அதனுடைய இருப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு விளங்கினால்தான் அதனுடைய இருப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லது ஏதாவது ஒரு கான்செப்ட், ஐடியா நமக்கு விளங்கலைன்னா அது கிடையாது, தப்பு, இல்லை என்று சொல்லி விடுவோம். இப்போ இந்த இடத்துல பதில் நமக்கு கிடைக்கின்றது. என்னவென்றால் 2 பதில். ஒன்று, காரணம் அஸ்தி, காரணம் ந பாதி. அது ஒரு விதமான ஆன்சர். காரணம் அஸ்தி ஆனால் ந பாதி. காரண தத்துவம் என்றைக்குமே இருக்குது, ஆனால் விளக்கத்திற்கு வராது. பிறகு எப்பொழுது விளங்கும்னா அது காரியமாக மாறும் பொழுதுதான் அது விளங்கும். அது காரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது விளங்காது. இது எல்லா காரணத்துக்கும் பொதுவாக வராது. இப்போ தங்கம் காரணம், அது ஆபரணமாக காரியமாக மாறும் பொழுது தான் தங்கம் தெரியும், காரணமாக இருக்கும் பொழுது தெரியாதுங்கிற இடத்துக்கு இது வராது. விதை இருக்கின்றது, அது மரத்தில் உள்ள அனைத்து வேற்றுமைக்கும் காரணம். ஆனால் அந்த வேற்றுமைகளெல்லாம் விதைக்குள்ளே இருக்கின்றது, ஆனால் அது ந பாதி என்று. இந்த காரணம் அஸ்தி ந பாதிங்கிறது எல்லா இடத்துலையும் பொருந்தாது, சில காரணங்களில் தான் பொருந்தும். இப்போ எந்த காரணம் அவ்யக்த ரூபமாக இருக்குமோ அந்த வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கின்றது, ஆனால் விளங்கவில்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கருத்து சொல்கிறோம்? எப்பொழுதெல்லாம் எது விளங்கவில்லையோ அது இல்லை என்று சொல்லாதே. உனக்கு விளங்காவிட்டாலும் ஒன்று காரணமாக இருந்தால் அது விளங்காது, ஆனால் இருக்கின்றது. அஸ்தி ந பாதி காரணத்துவாத், அது இருக்கின்றது, விளங்கவில்லை. காரணம், அது காரணமாக இருக்கலாம். இப்போ காரணமாக இருக்கும் பொழுது அது விளங்கவில்லை, அது காரியமாக வரும் பொழுது அது விளங்குகின்றது. அப்படி ஒரு பதில். அப்போ நமக்கு வர்ற சந்தேகம் என்னன்னா, எது ந பாதி, எது விளங்கவில்லையோ அது இல்லை என்று சொல்ல தோன்றும். அதற்கு ஒரு பதில், காரணமாக ஒன்று இருந்தால் அது உனக்கு விளங்காவிட்டாலும் அது இருக்கின்றது. அது ஒரு பதில். இனி ஒரு பதில், அதுதான் குறிப்பாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் முக்கியமான பதில். ஒன்று
இருந்தால் அது விளங்க வேண்டும், அது விளங்கவில்லை என்றால் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வருவது இயற்கை. அது தவறு. காரணம், உனக்கு ஒன்று விளங்கவில்லை என்றால் அது ஒரு பிரமாணத்தின் மூலமாக விளங்கவில்லை. நீ அதை புரிந்து கொள்வதற்கு வேறு பிரமாணத்திற்கு செல்ல வேண்டும். ஒன்று எனக்கு விளங்கவில்லை என்றால் அது ஒரு பிரமாணத்துக்கு விளங்காமல் இருக்கும், ஒரு பிரமாணம் அதை விளக்க முடியாமல் இருக்கும். அதனால இல்லைன்னு முடிவு பண்ணாத, அதை விளக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிரமாணம் இருக்கும், அதை நீ முயற்சி செய்து பார்த்து அதில் விளங்கிக்கொள், புரிந்துகொள். இப்போ அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒன்று அறியப்படவில்லை, விளங்கவில்லை என்றால் அதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒரு பொருள், அந்த பொருளை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை, நான் அறியவில்லை என்றால் அதற்கு ரெண்டு காரணம். அல்லது ஒரு பொருள் விளங்கவில்லை என்றால் ரெண்டு காரணம். ஒன்று, அந்த பொருளே கிடையாது, நாஸ்தி, அது இருந்தால் தானே விளங்கிறதுக்கு. அந்த பொருளே இல்லை, அதனால் விளங்கவில்லை. இரண்டாவது, எனக்கு இந்த பொருள் விளங்கவில்லை என்று நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சில பிரமாணத்தை பயன்படுத்தி இருப்பேன். கண்ணுக்கு விளங்கலை, காதுக்கு விளங்கலை, அப்படி சில பிரமாணத்தை பயன்படுத்தி அந்த பிரமாணத்துக்கு அது விளங்காமல் இருக்கின்றது, அவ்வளவுதான். ஒரு கால் வேறு பிரமாணத்தை பயன்படுத்தினால் அது விளங்கலாம். ஆகவே ஒரு பொருள் விளங்கவில்லை என்றால் அதற்கு இனியொரு காரணம் பிரமாண அலாபக. பிரமாண அலாபம் என்றால் அது பிரமாணத்தினுடைய லாபத்திற்குள் வரவில்லை, பிரமாணத்தினுடைய கோச்சரத்திற்குள், நாம் பயன்படுத்திய பிரமாணத்திற்குள் அது வரவில்லை. அதனாலேயும் அது நமக்கு விளங்காமல் இருக்கலாம். இப்போ ஒரு பொருள் விளங்கவில்லை என்றால், நமக்கு தெரியவில்லை என்றால் அது இல்லை, அதனால் தெரியல. இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். அது இருக்கின்றது, ஆனால் ஏன் தெரியவில்லைனா, நான் சில தெரிந்து கொள்வதற்காக சில கருவிகளை பயன்படுத்தினேன், அந்த கருவிக்குள்ளே எனக்கு தெரியவில்லை. வேறொரு கருவியை நான் பயன்படுத்தினால் கண்டிப்பாக அதை தெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி எதெல்லாம் நமக்கு தெரியவில்லையோ அதை இல்லை என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. தெரியவில்லை இஸ் ஈக்குவல் டு நாஸ்தி, இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அந்த முடிவுக்கு தான் பொதுவாக வந்துடுவோம். எனக்கு தெரியலன்னா அது இல்லை, எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அது இருக்கிறது. இப்போ எனக்கு தெரியவில்லை, அதற்கு காரணம் ரெண்டு பார்த்தோம். உண்மையிலேயே அது இல்லை, அதனால் உனக்கு தெரியல. அல்லது நீ எந்தெந்த பிரமாணத்தின் மூலமாக, அறிவை கொடுக்கிற கருவியின் மூலமாக தெரிய முயற்சி பண்ணினையோ அதில் உனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். வேறு ஒரு அறிவை கொடுக்கிற கருவியை முயற்சி செய்தால் உனக்கு தெரிந்திருக்கும். இதுதான். ஆகவே என்ன நமக்கு சரியான ஞானம் எப்படி என்றால், நாஸ்தி இல்லை என்று எப்பொழுது கூற முடியும்? இல்லை என்று நாம் கூறுவதற்கு எப்பொழுது நமக்கு தகுதி இருக்கின்றது? தெரியவில்லைன்னு கூறுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குது. ஒன்று விளங்கலை, தெரியலைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்பொழுது தகுதினா, அனைத்து பிரமாணத்தையும் பயன்படுத்தி பிறகு இல்லைன்னு சொல்கிறதுக்குரிய பிரமாணத்தையும் பயன்படுத்தி ஆக வேண்டும். அதான் அனுபலப்தி பிரமாணம்னு சொல்கிறோம். ஒன்று இல்லை என்றால் அந்த இல்லாமையை காட்ட தகுந்த பிரமாணத்தை பயன்படுத்தி இல்லைங்கிற அறிவை அடைய வேண்டும். ரொம்ப சூக்ஷ்மமான கருத்து. அதாவது நாஸ்தி, இல்லை என்பது நம்முடைய யூகமாக ஒன்று இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளை நான் இல்லை என்று சொல்கிறேன்.
அந்த இல்லை நாஸ்தி என்பது ஸ்பெக்குலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வது. ஸ்பெக்குலேஷன்னா நான் அப்படி பாவிக்கின்றேன், அப்படி நினைக்கிறேன், அப்படி நான் கஸ் பண்ணுறேன். இப்போ இல்லைன்னு சொல்கிறத நான் ஸ்பெக்குலேட் பண்ணுறேன், அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறேன், கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அல்லது இல்லைங்கிறது அறிவாகவும் இருக்கலாம். அதை எப்படின்னு இந்த இடத்துல உதாரணத்தில் பார்ப்போம். இப்போ இந்த ஹால், இந்த அறையில் யானை இருக்கா அப்படின்னு நம்ம இடம் கேட்டால் நம்ம எல்லா இடத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன சொல்கிறோம்? இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஹாலில் யானை இல்லைங்கிறது இது நம்முடைய கஸ் ஸ்பெக்குலேஷனா, நம்மளாக யூகிச்சிட்டதா, இல்லை இங்கே யானை இல்லை என்பது சரியான அறிவா என்றால் சரியான அறிவு. இப்போ இல்லைங்கிறதும் கூட அறிவு தான். ஆனால் இந்த ஹாலுக்கே வராமல் எங்கேயோ இருக்கிறவங்களிடம் இப்படி ஒரு ஹால் இருக்குது, அதில் யானை இருக்கான்னு கேட்டால் அவர் இல்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது கஸ் அப்படின்னு சொல்கிறோம், கஸ் ஒர்க். அப்புறம் இப்படி யூகிச்சிருக்கார், அவ்வளவுதான். அவர் இல்லைன்னு சொல்கிறது இல்லாமல் இருக்கணும், அது இருக்கக்கூடாது தான் என்று நினைக்கிறாரே தவிர அவர் சொன்ன இல்லைங்கிறது தப்பாம் போகலாம். காரணம் என்ன? அவருக்கு இல்லைங்கிறது அறிவல்ல, கஸ் ஒர்க். கஸ் பண்ணி வச்சுருக்கார், அவ்வளவுதான். கஸ்னால் என்ன? யூகிச்சு வச்சுருக்கார். யூகிச்சினாலும் கூட ஒரு பிரமாணத்தை வச்சு யூகிச்சா பரவாயில்ல, சும்மா சொல்லி வச்சுருக்கார், அவ்வளவுதான். ஆனால் நம்ம இங்கே இல்லைன்னு சொன்னால் அது அறிவு. இப்போது நாஸ்தி இல்லை என்று ஒரு பதார்த்தத்தை குறித்த நம்ம மனதில் எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் ஞானமாகவும் இருக்கலாம் அல்லது கஸ்வர்க்காகவும் இருக்கலாம். இப்போ ஞானமாக இருக்கிறது நம்மாக கற்பனை பண்ணிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதை நல்லா உணரணும்னா, ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு சைடை பார்த்துட்டு இனி ஒரு சைடில் வாகனம் இல்லை அப்படின்னு கஸ் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணோம்னு வச்சுக்குவோமே. ஒரு சைடில் பார்த்துட்டோம், ஒரு வாகனம் வரல, இனி ஒரு சைடு எதுக்கு பார்க்கணும்? இல்லைன்னு வச்சுக்குவோமேன்ட்டு கிராஸ் பண்ணுறோமா? அது கிராஸ் பண்ணோம்னா அப்புறம் தெரியும் நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போது இல்லைங்கிறது அறிவாக இருந்தால் அது வேறு. இல்லைங்கிறது வெறும் கஸ்வர்க்காக இருந்தால், நம்ம வெறும் கற்பனை செய்து வைத்திருந்தால் அது அறிவல்ல என்றால் அதனுடைய விளைவு வேறு. அப்படி நாம் இல்லை என்று எப்பொழுது சொல்ல முடியும் என்றால், அந்த இல்லாமையை காட்ட அதற்கு ஒரு பிரமாணம் தேவை. இப்போ அதுவும் ஒரு அறிவாக இல்லைன்னு சொன்னால் ஞானம், அது அறிவாக இல்லாமல் நம்மாக இல்லைன்னு சொன்னால் அது அஜ்ஞானம், பிராந்தி, அது விகல்பம். இதை டெக்னிக்கலாக விகல்ப விருத்தி, நம்மளால் சும்மா கற்பனை பண்ணி வைக்கிறது. அப்படி இல்லைன்னு சொல்கிறதும் கூட நமக்கு அறிவாக வர வேண்டும். இருக்குன்னு சொன்னாலும் அறிவாக வரணும், சும்மா இருக்குன்னு சொல்லி வைக்கிறனேன்னு சொல்லக்கூடாது. இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நம்ம பார்க்கிறதனுடைய சாரம் என்னவென்றால், ஒரு பொருள் அஸ்தி சேத் பாதி, அது இருந்தால் விளங்கும். சரி, எனக்கு விளங்கவில்லையே என்றால் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஒன்று, எனக்கு விளங்கலைன்னா ஒன்று அது இல்லாமையே இருக்கலாம், நமக்கு தெரியாது. பிறகு அது இல்லை என்று உறுதிப்படுத்த அதற்கும் ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தி, நம்ம எப்படி இங்கே கண்ணை பயன்படுத்தி இல்லைன்னு உறுதி பண்ணணும், அதே போல் இல்லாமையை போதிப்பதற்கான அறிவை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தி இல்லைன்னு நிச்சயம் பண்ணணும். சப்போஸ் அதை என்னால் செய்ய முடியலன்னு வச்சுக்குவோமே, ஒரு பொருள் விளங்கலை, அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு பிரமாணம் இல்லை, பிறகு ஆனால் விளங்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? அது விளக்குவதற்கு வேறு ஏதாவது பிரமாணம் இருக்கின்றதா? பிறகு ஏன் விளங்கவில்லைன்னா, நான் சில பிரமாணத்தை பயன்படுத்தி இருக்கேன், அதுக்குள்ளே அது வரல, வேறு ஏதாவது பிரமாணத்தில் விளங்குமா என்று நாம் பார்க்க வேண்டும். இதுதான் இங்கே பேசப்படுகின்ற தத்துவம். இப்போ பிரம்ம விஷயத்துக்கு நம்ம வர்றோம். பரபிரம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா, அந்த பரபிரம்மங்கிறது அஸ்தி, இருக்குது.
பிறகு இருக்குன்னா விளங்க வேண்டுமேனா விளங்கவில்லை. எதில் விளங்கலை? என்னுடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விளங்கலை, அனுமான பிரமாணத்துக்கு விளங்கலை, இப்படி எந்த பிரமாணத்துக்கும் விளங்கவில்லை. அப்படி என்றால் அது இல்லையா என்றால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பிரமாணம் கிடையாது. பரபிரம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கும் பிரமாணம் இல்லை. அப்படி என்றால் என்னன்னா அது விளங்கவும் இல்லை, என்னிடம் இருக்கின்ற அறிவை கொடுக்கும் கருவியில் விளங்கவும் இல்லை, அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு கருவி இல்லை. அப்படி என்றால் அதை விளக்குவதற்கு ஒரு பிரமாணம் தேவை. அந்த பிரமாணம் என்ன என்பதுதான் 14வது செக்ஷனில் விளக்கப்படுகிறது. அடுத்த செக்ஷனில் அந்த பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன என்ற கருத்து வருகிறது. பிறகு இந்த பகுதியில் என்ன வருகிறது என்றால், அதனால் இந்த 2 பகுதியும் சேர்ந்தே போகுது. இப்போ இந்த பகுதி 13வது செக்ஷனில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உனக்கு ஒரு பிரமாணத்துக்குள்ள ஒன்று பிடிபடவில்லை என்றால் நீ வேறு பிரமாணத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற கருத்து. இந்த 13வது செக்ஷனுடைய சாரம், ஒன்று உனக்கு விளங்கவில்லை என்றால் நீ நாஸ்தி என்று சொல்வதற்கும் உனக்கு பிரமாணம் வேண்டும், பிறகு அஸ்தி இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் பிரமாணம் வேணும். இருக்குன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இருக்கிற பிரமாணத்தில் விளங்கவில்லை என்றால், இல்லை என்றும் உன்னால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் வேறு பிரமாணத்திற்கு செல்ல வேண்டும். அதன் மூலமாக அதனுடைய இருப்பை உன்னால் உணர முடியும். அந்த அளவு தான் இங்கு சொல்லப்படுகிறது. அது எப்படி காட்டுறார்? இதெல்லாம் இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் கிளாஸ். இந்த சயின்ஸில் எல்லாம் தியரி ப்ராக்டிக்கல்னு சொல்கிறது போல் இந்த செக்ஷன்லேயும் ஒரு ப்ராக்டிக்கல் நடக்குது. குரு சிஷ்யனுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறார் அதையும் பார்த்துட்டு ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். அதாவது உப்பு கொண்டு வான்னு சொல்கிறார், தண்ணீரை கொண்டு வான்னு சொல்கிறார். இது உப்பு, இது தண்ணீர். நீ என்ன செய்ய, அந்த உப்பை தண்ணீரில் போடு, நல்லா கலக்கி விடு, ஒரு இரவு முழுவதும் விட்டுருன்னு சொல்கிறார். பிறகு காலையில் அந்த கிளாஸை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த சிஷ்யன் மகன் அந்த கிளாஸை கொண்டு வர்றான். உப்பை பார்க்கறையா அப்படின்னு கேட்குறார். பார்க்கவில்லை, உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நேற்று நீ தானே இதே கிளாஸில் உப்பை போட்டேன், இப்போ உப்பை பார்க்கவில்லை. அப்படி என்றால் இந்த இடத்துல லவணம், லவணம்னா உப்பு, இந்த லவணம் இல்லையா என்றால் இல்லைன்னு தானே சொல்லணும். காரணம் என்ன? நான் கண்ணுங்கிற பிரமாணத்தில் உப்பை பார்க்கவில்லை. உடனே என்ன சொல்கிறார்? அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. அந்த தண்ணீரினுடைய மேல் பகுதி, இடைப்பகுதி, கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் எடுத்து அதை சிக் பண்ணி பாரு. உனக்கு உப்பு தெரிகின்றதா? இப்பொழுது உப்பு இருக்குன்னு புரிந்து கொள்கின்றேன். சிஷ்யன் சொல்கின்றான். அதுபோலதான் சத் விஷயத்திலும். அந்தளவு தான் இந்த செக்ஷனில் வந்திருக்கு. பிறகு உடனே சத்து விஷயத்தில் அது போலன்னு சொன்னால் எது பிரமாணம்? எனக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தில் பிரம்மன் தெரியலனா எதன் துணை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும்? உடனே அடுத்த செக்ஷன் இந்த பரபிரம்ம விஷயத்திற்கு எது சரியான கருவி என்று வருகின்றது. இப்போ இதில் என்ன, இந்த செக்ஷனுடைய சாரம் என்ன என்றால் இதுவரை நம்ம பார்த்தது தான். இப்போ மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் சூக்ஷ்மமான கருத்து மாதிரி தெரியுது, இல்லையே எங்களுக்கு புரிஞ்சிடுதேன்னு நீங்கள் நினைக்கலாம். உத்தம அதிகாரிகள் புரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கலாம். அதனால் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அஸ்தி பாதி இந்த 2 சொல், ஒன்று இருந்தால் அது விளங்க வேண்டும், ஒன்று விளங்கவில்லை என்றால் பொதுவாக இல்லை என்ற ஒரு அறிவு இருப்பதாக அந்த கன்க்ளூஷன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதை செய்யக்கூடாதுன்னு உபனிஷத் சொல்லுது. அதனால தான் சில வெஸ்டர்னர்ஸ் பார்த்தோம்னா பெரிய சிந்தனைவாதிகள், அவங்க சாஸ்திரத்துக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார்கள், ஆனால் ரொம்ப ஹானஸ்ட் திங்கர்ஸ், நல்ல அந்த நேர்மையாக சிந்திப்பார்கள். அவர்களுடைய பெரிய சைக்காட்ரிஸ்ட் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா கடவுள் விஷயத்தில் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லுவார்கள். சரியான பிரமாணத்திற்கு வரல,
அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு கடவுள் விஷயத்திலையும் மறுஜென்ம விஷயத்திலும் இது எங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு சொல்வார்கள். இதிலிருந்து ஒரு பெரிய திங்கர்ஸ், அவங்க சிந்தனையாளர்கள்னு தெரியுது. நம்ம லோக்கல் ஆளுகள்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, ஆகவே கிடையாது. அப்படி ஒன்று விளங்கவில்லை என்றால் இல்லைன்னு உடனடியாக முடிவுக்கு வந்துடுறோம். இது பிரம்ம விஷயத்தில் மட்டுமல்ல, சாதாரண லோக்கல் விஷயத்திலேயே உடனடியாக கிடையாது, இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துடுவோம். சாதாரண ரகலையே இதில் வரும். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உனக்கு விளங்கலைன்னா இல்லைங்கிற அறிவை நீ எடுத்துக்கொள்ளாத. இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அது விளங்கலை, இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இல்லைங்கிற ஞானம் உனக்கு இருப்பதாக எடுத்துக்கொள்ளாதே. பிறகு இல்லைங்கிற ஞானம் வரணும்னா அதற்கு தகுந்த கருவியை பயன்படுத்து. இப்போ இல்லைங்கிற அறிவை கொடுக்கிற கருவியை பயன்படுத்து. இல்லைங்கிற அறிவை கொடுக்கிற கருவியும் எங்கிட்ட இல்லைன்னா இல்லைங்கிற அறிவாக நீ நினச்சிக்காத, ஒரு கஸ் ஒர்க்காக இல்லாமல் இருக்கலாம்னு நினைத்துக்கொள். பிறகு இருக்கணும், அதை எனக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச ஷோர்ஸ், எனக்கு தெரிஞ்ச பிரமாணத்துக்குள்ள அது வரல, அது இருக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு கருவி இருக்கும், அங்கு நான் செல்ல வேண்டும். அங்கு சென்றால் எனக்கு அதனுடைய இருப்பு விளங்கும். அவ்வளவுதான் இந்த பகுதியினுடைய சாரம். இனி நாம் மந்திரத்துக்குள்ளே செல்லலாம். நம்ம பார்த்த கதை தான். லவணம் ஏதத் உதகே அவதாய. ஏதத் லவணம், ஏதத்னா இந்த. இப்போ குரு கையில் என்ன இருக்குது, உப்பு இருக்குது. அவர் எங்கேயோ மெஸ்ஸில் போய் என்ன எடுத்துகிட்டு வந்துட்டார், உப்பை எடுத்துகிட்டு வந்துட்டார். சிஷ்யங்கிட்ட சொல்கிறார், ஏதத் லவணம், இந்த உப்பை உதகே, உதகம்னா தண்ணீர், உதகே தண்ணீரில் அவதாய போடுவாயாக. சிஷ்யங்கிட்ட சொல்கிறார், தன் பையன்தான், இந்த உப்பை தண்ணீரில் போடு. அத பிறகு மா பிராத்தக உபசீததாக. இது இவர் சாயந்தரமோ நைட்டோ சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அதனால் என்ன சொல்கிறார், காலையில் என்னை சந்திப்பாயாக. அதன பிறகு, மா என்றால் என்னை, பிராத்தகன காலையில், உபசீததாக என்றால் வருவாயாக என்று பொருள். நீ வா என்று பொருள். ஈதி என்று சொன்னார். இந்த உப்பை தண்ணியில் போட்டுட்டு காலையில் நீ என்ன சந்திப்பாயாக. சக ததா சகார. சகன்னா அவன், அவன்னா யார், இந்த இடத்துல சிஷ்யன். ததா சகார அவ்விதம் செய்தான். சிஷ்யன் பேர் ஞாபகம் இருக்கோ, ஸ்வேதகேது. அவ்விதம் செய்தான். தம்ஹ உவாச்ச. பிறகு காலையில் வந்தவுடன் அவ்விதம் செய்தான்னு என்ன, 2 வேளை பண்ணியிருக்கான். உப்பை போட்டிருக்கான், போட்டு எதுக்கு காலையில் வர சொல்கிறீங்க, இப்போவே அதையும் சொல்லிடுங்கன்னு அவன் சொல்லலை. காலையில் வான்னார், உடனே அவன் காலையில் வந்தான். காலையில் வந்தவனை பார்த்து தம், அவனிடம் உவாச்ச, குருவானவர் பேசுகிறார். எது தோஷா லவணம் உதகே அவாதாகா. எதுனா எந்த, தோஷா என்றால் இரவு என்று பொருள், நைட். தோஷா என்றால் இரவு. லவணம் உப்பை, உதகே தண்ணீரில், அவாதாகா போட்டையோ. எந்த உப்பை இரவில் நீ போட்டையோ, தண்ணீரில் விட்டையோ, அங்கே, அங்கன்னா ஏ சிஷ்யா குழந்தாய் என்று அழைத்து சொல்கிறார். ஏ குழந்தையே, தது ஆகர, அதை எடுத்து எனக்கு கையில் கொடு. நேற்று இரவு ஒன்று நான் என்ன செய்ய சொன்னேன், உப்பை எடுத்து தண்ணியில் போட சொன்னேன். இப்போ அந்த உப்பை எடுத்து எனக்கு கொடுன்னு கேட்குறார். கொடுக்க முடியுமோ, தது ஆகர இதி, அதை எடுத்து என் கையில் கொடு, அந்த உப்பை எடுத்து அப்படியே கொடு. ததுக அவமிருஷ்ய ந விவேத. உடனே சிஷ்யன் என்ன பண்ணுறான், தேடி பார்க்குறான் உப்பை கண்ணில். அவமிருஷ்யனா தேடி பார்த்து, ந விவேத அவன் உப்பை அறியவில்லை. இல்லை, மாயமாக மறைஞ்சு போச்சு, இப்போ தண்ணீருக்குள்ளே உப்பு கிடையாது. ஏன்னா அவன் கண்ணில் பார்க்குறான்.
இவன் தொட்டும் பார்த்துருக்கலாம், தொட்டு பார்த்தான், கண்ணில் பார்த்தான், பிறகு என்னென்னா உப்பு இவனுக்கு இல்லை. உடனே என்ன முடிவுக்கு வருவார்கள் பொதுவாக இருப்பவர்கள்? நான் பார்த்தேன், கண்ணிலையும் பார்த்தேன், தொட்டும் பார்த்துட்டேன், உப்பு இல்லை, ஆகவே தண்ணீரில் அந்த கிளாஸில் உப்பு இல்லை, நாஸ்தி. அப்படி ஒரு வாதம் பண்ணுறவங்க தான் பகவான் இல்லைன்னு சொல்கிறவர்களை போல. நான் பார்த்துட்டேன், பகவான் இல்லை, அதுபோல் இந்த இடத்துல உப்பு இல்லை. உடனே குருவானவர் சொல்கிறார், யதா விலீனமேவ அங்க. அங்க ஏ குழந்தாய், விலீனம் என்றால் அப்படியே கரைந்து விட்டது. அது அப்படியே கரைஞ்சிருக்கு. நீ போட்ட உப்பு நீரில் கரைஞ்சிருக்கு. அது உன்னுடைய கண்ணுக்கு தென்படலை அப்படிங்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அப்படி என்றால் அது விளங்கவில்லையேன்னா, கண்ணுக்கும் கையுக்கும் விளங்கலை, அது விளங்கணும்னா நீ வேறு பிரமாணத்தை பயன்படுத்தணும். அது என்ன? அஸ்ய அந்தாத் ஆச்சம இதி. அஸ்யனா அந்த நீரினுடைய, அந்த நீரில் என்ன செய்யணும்? அந்தாத்னா இந்த இடத்துல மேல் பகுதி. அந்த மேல் பகுதியை ஆச்சம என்றால், இந்த ஆச்சமனம்னு சொல்கிறோமே, ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சு சிப் பண்ணுறது, அப்படியே உறிஞ்சி பார்க்கறது, ஒரு சொட்டு தண்ணீரை டேஸ்ட் பண்ணுறது, ஆச்சம இதி. அதை நீ சுவைத்து பார். இந்த கிளாஸில் இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற தண்ணீர் எடுத்து சுவைத்து பார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதையும் செய்கிறான், எடுத்து சுவைத்து பார்க்கின்றான். குரு கேட்குறார், கதம் இதி, எப்படி இருந்ததுன்னா? சிஷ்யன் சொல்கிறான், லவணம் இதி, உப்பு, உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே மத்தியாத் ஆச்சம இதி, தண்ணீரினுடைய மத்திய பகுதியை எடுத்து சும்மா பாதி தூரம் கையை விட்டு அல்லது ஸ்பூனை விட்டு அங்கிருந்து தண்ணீரை எடுத்து ஆச்சம இதி, நீ என்ன செய்? சிப் பண்ணி பாரு, ஆச்சமனம் செய்து பார். உடனே அதையும் செஞ்சு பார்க்குறான். குரு கேட்குறார், கதம் இதி, எப்படி இருக்கின்றது? குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி போகுது. இப்போ அவன் சொல்கிறான், லவணம் இதி, உப்பாத்தான் இருக்கின்றது. உடனே என்ன சந்தேகம் இல்லாமல் டீச் பண்ணணுமல்ல, அந்தாத் ஆச்சமேதி. அந்தாத்னா இந்த இடத்துல கடைசி பகுதி, கிளாஸ்னுடைய அடிப்பகுதி வரைக்கும் நீ போய் பாரு. அந்தாத் ஆச்சமேதி கதமிதி லவணமிதி. அங்கே எப்படி இருக்குன்னா அதுவும் உப்பாக தான் இருக்குது. இனி என்ன செய்யணும்னா அபிப்ராசிய, இந்த இடத்துல சொல்கிறார், இனி எக்ஸ்பிரிமெண்ட்டு போதும், போய் தண்ணீர் போய் வெளியே ஊற்றிட்டு வான்னு சொல்கிறார். அபிப்ராசியனா இந்த தண்ணீரை வெளியே எரிஞ்சிரு, இதுக்கு மேலே வச்சுட்டு உப்பை வச்சுட்டு இருக்க வேண்டாம், இட் இஸ் எனஃப், இது போதும். அபிப்ராசிய ஏதத் அபிப்ராசியனா இந்த தண்ணீரை போய் நீ விட்டு விடு, க்ளீன் பண்ணிடு. அதமா உபசி ததாகா, அதை விட்டுட்டு நீ வா. இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அப்படியே போயிடாத, இதிலிருந்து நான் உனக்கு ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தை விளக்க போகிறேன். இன்றைக்கி என்ன திடீர்னு உப்பை டேஸ்ட்டு பண்ண சொன்னார், உடம்பில் உப்பு சத்து குறைவுன்னு நினச்சிட்டாரோன்னு நினைக்க வேண்டாம், அதற்காக அல்ல. இப்போ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சாச்சு, இனிமேல் வா, இப்பொழுது நான் உனக்கு கொடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டிலிருந்து உனக்கு சில உபதேசத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். அதுக்காக மா உபசீதாகா, உபசீததாகனா இதை நீ விட்டு எறிஞ்சிட்டு என்னிடத்தில் வா. தத்ஹ ததா சகார, அவ்விதமே அவன் செய்தான். சிஷ்யன் அதே போல பண்ணினான். இனி உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். தது சஸ்வத் சம்வர்த்ததே. தது லவணம், அந்த உப்பானது சஸ்வத் நிச்சயமாக அங்கு இருக்கின்றது, சந்தேகமே கிடையாது. அதாவது இப்பொழுது ஞானம் அது பாஸ்தி பாதி, உனக்கு எப்பொழுது பாதியோ அப்பொழுதுதான் ஞானமாக வரும். வெறும் அஸ்தியாக இருக்கும்போது ஞானமாக இருக்காது. அது இருக்குது, ஆனால் உனக்கு தெரியல. இப்பொழுது உனக்கு நல்லா தெரியுது அது இருக்கின்றது என்று. தம்ஹ உவாச்ச, மீண்டும் அவனிடம் கூறுகிறார். அத்ரவாவ கில, இனி வர்றார், இந்த உப்பிலிருந்து அப்படியே பிரம்மத்துக்கு வர்றார். அத்ரவாவ கில, அதுபோல இங்கு. அத்தனைனா நீ எதையெல்லாம் பார்த்துட்ருக்கிறையோ இங்கு. சத் சோம்ய ந நிபாலயசே, இந்த சத்து தத்துவத்தை நீ பார்க்கவில்லை.
ந நிபாலயசேனா நீ கண்ணில் சத்தை பார்க்கவில்லை. இந்த இடத்துல சத் என்பது பிரம்மத்தை குறிக்கின்றது. என்ன இதுக்கு பேர்? சத்வித்யான்னு பேர். சோமியனா ஏ பிரியமானவனே, சத் ந நிபாலயசே. அங்கு லவணம் ந நிபாலயசே, உப்பை நீ கண்ணில் பார்க்கல, அதே போல சத் என்ற தத்துவத்தை நீ கண்ணில் பார்க்கவில்லை. பிறகு என்ன சொல்றார்? அத்ரைவ கில, ஆனால் இங்கே தான் அது இருக்கின்றது. இப்போ உப்பை நீ பார்க்கல, ஆனால் எந்த இடத்துல நீ உப்பை பார்க்கலையோ அதே இடத்துல தான் உப்பு இருக்கு, வேற இடத்துல உப்பு இல்லை. நீ எந்த இடத்துல இல்லைன்னு சொன்னையோ அதே இடத்துல தான் உப்பு இருந்தது. அதே போல தான் அத்திர ஏவ கில, இங்கேதான் அந்த சத்தத்துவம் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன சொல்றார்? நீ அதை பார்க்கவில்லை, இருந்தாலும் இங்குதான் அந்த உப்பு இருக்குங்கிற அறிவு உனக்கு வந்தாச்சு. காரணம் என்னன்னா, ஸ்பர்ஷம் சக்ஷுகு, இந்த ரெண்டுக்கும் வேறுபட்ட ரசனம் என்ற சுவை என்ற ஒரு பிரமாணத்தை நீ பயன்படுத்தி, வேறு பிரமாணத்தில் கிடைக்காது, காதலையும் தெரிஞ்சுக்க முடியாது, உப்பு எடுத்து காதில் ஊற்றினாலும் தெரியாது, உப்பு தண்ணி ஊற்றினாலும் தெரியாது, வேற 4 பிரமாணத்திலையும் அறிய முடியாததை சுவைங்கிற பிரமாணத்தில் அறிஞ்சு நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டையோ, அப்படி இந்த சத் என்ற தத்துவத்தை நீ வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் வேறொரு பிரமாணத்தில் தெரிந்து கொள்ளலாம். அந்த சத் இங்கே தான் இருக்கின்றது. இப்போ உடனே என்ன சந்தேகம் வரும்? என்னதான் அந்த வேறு பிரமாணம்? அது அடுத்த செக்ஷன். பிறகு இதனுடைய கடைசி மந்திரம் சயேஷோனிமா இததாத்மியமிதம் சர்வம் நம்ம பார்த்தது. இனி 14வது செக்ஷன். இதில் தான் அந்த சத் என்ற தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அது இருக்கு ந பாதி, அஸ்தி ந பாதி. காரணம் என்னன்னா, நீ அதற்கு தகுந்த பிரமாணத்தை பயன்படுத்தலை. அது என்ன பிரமாணம்? 14வது செக்ஷன். யதா சௌம்யம் புருஷம் கந்தாரேப்யக அபிநத்த அக்ஷம் ஆனீயதம் ததோ அதிஜனே விஸ்ருஜேத் ச யதா தத்ர ப்ராங் வா உதங் வாம் அதராங் வா பிரத்யங் வாம் பிரத்மாஈத அபிநத்தாக்ஷக ஆனீதக அபிநத்தாக்ஷக விஸ்ருஷ்டக தஸ்ய யதா அபிநகனம் பிரமுச்ய பிரப்ரூயாத் ஏதாம் திசம் கந்தாராஹ ஏதாம் திசம் வ்ரஜேதி ச கிராமாத் கிராமம் ப்ரிச்சன் பண்டிதோ மேதாவி கந்தாரான் ஏவ உபசம்பத்யேத ஏவமேக ஆச்சார்யவான் புருஷோ வேத
தஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷ்யே அத சம்பத்ஸ்ய இதி சய ஏஷோணிமாம் ஐததாத்ம்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி. ததா சோம்ய இதி ஹோவாச்ச. இந்த 14வது பகுதி மிக பிரசித்தமானது. இதில் வருகின்ற 2வது மந்திரம் மிக முக்கியமானது. இந்த பகுதியே முக்கியமானதாக கருதப்படுகிறது. பல இடங்களில் சங்கராச்சாரியார் இதில் இருக்கின்ற சில வாக்கியங்களை கோட் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கு சத் என்ற தத்துவத்துக்கு எது பிரமாணம் என்று மீண்டும் ஒரு சிறிய கதை மூலமாக, உதாகரணம் மூலமாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரிந்தது தான் எது பிரமாணம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதுதான் பிரமாணம். சாஸ்திரம் ஆச்சாரியக வேதாந்த குருகு. வேதாந்தமும் குருவும் பிரமாணம். ஆச்சாரியரும் சாஸ்திரமும் பிரமாணம். இந்த ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதனால தான் இந்த ரெண்டுமே இங்கு வருகின்றது. சாஸ்திரமும் பிரமாணம். சாஸ்திரம்னா என்ன சாஸ்திரம்? எத்தனையோ சாஸ்திரம் இருக்குது. எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்கிறோம். நாட்டிய சாஸ்திரம்னு முதல் கொண்டு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வேதாந்த சாஸ்திரம், உபனிஷத்தும் பிறகு அதை விளக்குகின்ற ஆசிரியரும் பிரமாணம். இப்போ ஒருவருக்கு பிரம்மன் விளங்கவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம்? அவர் பிரம்மம் எதனால் விளங்குமோ அதற்குரிய பிரமாணத்தை விட்டுட்டு வேறு பிரமாணத்தில் அவர் இருந்து கொண்டு இருப்பார். கண்ணில் பார்க்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு ஒரு ஒளி கண்ணில் தெரியணும், ஏதாவது கண்ணில் தெரியணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். சில காட்சிகள் கிடைக்கணும், இறை காட்சிகள் கிடைக்கணும்னு இருக்கலாம். அது கிடைக்கலாம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. பக்திங்கிற சாதனையில் இருக்கும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வரும். அதெல்லாம் தவறோ அல்லது பொய்யோ அல்ல. ஆனால் நம்ம எதை பார்க்கிறோமோ அது பிரம்மன் அல்ல. நேதம் எதிதம் உபாசதே அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இங்கு சொல்லப்படுகின்ற சத் பிரம்மம். இப்போ நம்ம பார்க்கிறதெல்லாம் இஷ்ட தேவதைகள், ஈஸ்வர தத்துவம். பார்க்கிறது பொய்ன்னு சொல்லக்கூடாது. பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர தத்துவம். ஆனால் நம்ம இங்கே கேட்குறது சத் நிர்குண பிரம்மத்தை பார்க்க முடியுமா என்றால், நான் சகுண பிரம்மத்தை தான் பார்த்துருக்கேன், நிர்குண பிரம்மத்தை பார்க்க முடியவில்லை. கேட்க முடியாது. ஏதாவது சப்தம் கேட்குமான்னா அமாத்திரைன்னு வேற சொல்லியாச்சு. சைலன்ஸ், ஒன்றும் சப்தம் கேட்காது. அப்படி சரி யூகிக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. பிரத்யக்ஷ பிரமாணத்திலிருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சுட்டு தான் யூகமே பண்ண முடியும். ஒரு பொருள் பிரத்யக்ஷ பிரமாணத்திற்குள்ளே வராதுன்னு சொன்னால் அந்த பொருள் அனுமானத்தினாலேயும் உபமானத்தினாலேயும் மற்ற பிரமாணத்தினாலேயும் வராது. அதனால் பிரத்யக்ஷ பிரமாணத்தை ஜேஷ்ட பிரமாணம்னு சொல்கிறது. அதுதான் தலையானது. அதனுடைய கைக்கு ஒன்று வரல அப்படின்னு சொன்னால், இப்போ நெருப்பை கண்ணிலேயே பார்க்க முடியாது என்றால் அவனுக்கு அனுமானத்தினாலேயும் நெருப்பை பார்க்க முடியாது, நெருப்பை புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம் என்ன? பிரத்யக்ஷ பிரமாணத்திலிருந்து உதாகரணத்தை எடுத்து வியாப்தி ஞானத்தை எடுத்து தான் அனுமானம்னு மற்ற பிரமாணமெல்லாம் பண்ண முடியும். அப்படி பிரத்யக்ஷ பிரமாணத்தில்
நம்ம பார்த்து அனுபவிக்கிற 5 இந்திரியங்களில் பிரம்மன் வராதுன்னா வேறு எதுலேயும் வராது. இவ்வளவு தூரம், அதாவது மெஜாரிட்டி வந்தாச்சு, மெஜாரிட்டி பிரமாணத்தில் பிரம்மத்தை பார்க்க முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்னா இல்லைன்னு சொல்கிறதா என்றால் சாஸ்திரம் என்ற சப்த பிரமாணம். அந்த சப்தமுமே வேதத்தில் இருக்கிற கர்மகாண்டம் அல்ல, ஞான காண்டம். சரி, அந்த சப்த பிரமாணத்தை எப்படி கையாளணும்னா அந்த சப்த பிரமாணத்துக்கு ஆச்சாரியர் தேவைப்படுகின்றது. இப்போ குரு ப்ளஸ் வேதாந்தம், இந்த 2 தான் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு சொல் இங்கே இருக்கிறது, ஆச்சாரியவான் புருஷோ வேத. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு சிறிய கதை சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன கதைன்னு பார்ப்போம். பிறகு அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒவ்வொன்று எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று. கந்தாரக என்பது ஒரு தேசத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பெயர். கந்தாரக, கந்தாரம் என்றால் ஒரு இடத்தினுடைய பெயர். தமிழ்நாடு கேரளான்னு சொல்கிறது போல கந்தாரம். சில திருடர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவனை பிடிச்சு கையை கட்டி கண்ணை கட்டி கந்தாரம்ங்கிற அவனுடைய தேசத்திலிருந்து நடு காட்டுக்கு எடுத்து விடுகிறார்கள். அப்படி என்ன செய்து விடுகிறார்கள், இவன் கையும் கட்டியாச்சு கண்ணையும் கட்டியாச்சு, நடு காட்டில் அவனை விட்டாச்சு. அவனிடம் இருக்கின்ற அனைத்து பொருள்களையும் அபகரித்து கொண்டு ஓடி விடுகிறார்கள். அப்படி ஓடி வரும்போது என்ன செய்கிறார்கள், கை கட்டு இருக்குது, கண்ணு கட்டு இருக்குது. கண்ணும் கட்டப்பட்டு இருக்குது. ஏன்னா திறந்து விட்டால் யாராவது கேட்டால் சொல்லிடுவானே எந்த திசையில் ஓடினார்கள்னு. கை கட்டா இல்லைன்னா இவன் ஓடியாந்து பிடிச்சிடுவான். அப்படி இவனை கட்டப்பட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இவன் என்ன செய்கிறான், கத்துறான். என்னன்னு கத்துறான், நான் கட்டப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் கந்தார தேசத்திலிருந்து வந்தவனாக இருக்கின்றேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். எங்கேயும் போக முடியாது. காரணம் என்ன, சத்தம் போட்டு போனால் எந்த குழியில் விழுகிறது, முள்ளில் விழுகிறது. அதனால் அங்கேயே நின்றுட்டுருக்கான் சத்தம் போட்டுட்டு. இப்போ யாரோ ஒருவன் அவனுடைய சப்தத்தை கேட்டுட்டு என்ன செய்கிறார்கள், அவனுடைய கண்ணை அவிழ்த்து விட்டு பிறகு திசையை காட்டி இதுதான் கந்தார தேசம்னு காட்டுகிறார். இது யாருன்னா குரு செய்கிற வேலை. குரு வெறும் அவுத்து விட்டுட்டு போகலை, இவனுக்கு திசை தெரியாது எங்கே இருக்கணும்னு சொல்லி. எங்கே இருக்கோம், எது நம்முடைய தேசம்னு காட்டுக்குள்ளே திசை தெரியவில்லை. ஆகவே திசையும் காட்டி சென்று விடுகிறார். பிறகு அவன் அந்த திசை வழியாக சென்று கிராமம் கிராமமாக கேட்டு அவனுடைய ஸ்தானத்துக்கு செல்கின்றான். இதுதான் கதை. இந்த கதை முதல் இதுலேயும் அடுத்ததுலேயும் வருகிறது. இந்த கதையை சொல்லி உபனிஷத் முடித்து ஆச்சாரியரை உடையவன் ஞானத்தை அடைகின்றான். ஆச்சாரியவான் புருஷக, ஆச்சாரியரை உடையவன் ஞானத்தை அடைகிறான் என்று சொல்லி பிறகு விதேக முக்தி அந்த கருத்தும் இங்கு வருகின்றது. அதற்கு அடுத்த வருகின்றதெல்லாம் ஜீவன் முக்தி, விதேக முக்தி அடுத்த 2 செக்ஷனில். இப்போ இதில் குரு சாஸ்திரம் தேவை, சப்த பிரமாணம் தேவை, குரு தேவைங்கிறத சொல்லி பிறகு இதே செக்ஷன்லேயே நமக்கு விதேக முக்திங்கிற டாப்பிக்கும் வருகின்றது. இப்போ இதில் ஒப்பிட்டு சொல்லுவார்கள், எதை எதற்கு ஒப்பிட வேண்டும். அதாவது காடு, திருடன், இவனுடைய தேசம் கந்தாரகங்கிற தேசம். பிறகு ஒருவன் கட்டுப்பட்டவன் இருக்கான் அல்லவா அவன். அதற்கு பிறகு கண்ணு தானே கட்டுப்பட்டு இருக்கிறது. பிறகு ஒரு துணியில் தானே கட்டி இருப்பார்கள் அந்த துணி. பிறகு இவன் சத்தம் போடுறான் இல்லையா, ஆக்ரோஷம், அதை நம்ம உதாரணமாக பார்க்கலாம். பிறகு யாரோ ஒருவர் அவிழ்த்து விடுகிறார்கள் இல்லையா அவர். பிறகு மார்க்கம், இவன் ஒரு வழியாக போகிறான் அல்லவா அந்த மார்க்கம். இதெல்லாம் நம்ம சங்கரர் என்ன செய்கிறார், கம்பேர் பண்ணி சொல்கிறார். அதாவது காடு, திருடன், இவனுடைய தேசம், இவன் கட்டுப்பட்டவன். பிறகு கண், எது கண்ணு, எது படலம், எது துணி. பிறகு அவிழ்த்து விடுபவன் யார், இவனுடைய சப்தம் எப்படி இருக்குது. நம்ம சொல்கிறது தான், நம்ம என்ன சம்சார சப்தம் போடுறோமே அது போல் சப்தங்கள். பிறகு யார் அவிழ்த்து விடுகிறார்கள், என்ன மார்க்கத்துக்கு போகிறான், இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது. வேதாந்தத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு அப்படி ஒருவன்
சம்சாரியானவன் தன்னுடைய ஸ்வதேசம் தன்னுடைய ஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும்னு சொன்னால் செல்ல முடியாது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா நடு காட்டுக்குள்ளே கண்ணன் கையும் கட்டியவர்களாக இருக்கிறோம். இல்லையே நான் நடு சிட்டியில் இருக்கிறேனேன்னா சம்சாரங்கிற காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இது சிட்டி அல்ல. இல்லையே கண்ணு தெரியுதுன்னா ஊனக்கண் தெரிகிறது, தெரிய வேண்டிய கண் நமக்கு தெரியவில்லை. இப்போ எது நமக்கு கட்டுப்பட்டுள்ளது, எந்த அறிவு நமக்கு மூடி இருக்கிறதுங்கிற ஒப்பீடு எல்லாம் இருக்கின்றது. நாம் அடுத்த வகுப்பில் அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.